திருப்பரங்குன்ற தீப விவகாரம் தொடர்ந்து விசாரணையில் இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பா அறநிலையத்துறை ஒரு பக்கம், தர்கா தரப்பு ஒரு பக்கம் பல்வேறு வாதங்களையும் அவர்களுடைய கருத்துக்களையும் முன்வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது திருப்பரங்குன்றம் தர்கா எல்லைகள் வரையறுக்கப்படவில்லை என்ற வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மாரிச்சாமி இணைந்திருக்கிறார். மாரிச்சாமி, தொடர்ந்து நடக்கக்கூடிய இந்த வாதங்களை பதிவு செய்யுங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என கோரி ஒரு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு தொடரப்பட்டது. ராமரவிக்குமார் என்பவர் தொடர்ந்த அந்த வழக்கில் நீதிபதி GR சுவாமிநாதன் தீபம் ஏற்ற வேண்டும், கார்த்திகை தீபம் என்று அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை பின்பற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரியும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதிலும் அவர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவுகளை எல்லாம் மேல்முறையீடு செய்து தமிழ்நாடு அரசு மற்றும் கோவில் நிர்வாகம் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனுக்கள் எல்லாம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக இன்று விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விசாரணையை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், KK ராமகிருஷ்ணன் ஆகியோர் கொண்ட அமர்வு முன்னெடுத்து வருகிறது. இந்த விசாரணையில் தான் தர்கா தரப்பிலான வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது. அதில் தனி நீதிபதி விசாரணை செய்த 3 நாட்களில் அனைத்து ஆவணங்களையும் சான்றுகளை பெற்று இந்த உத்தரவை பிறப்பித்திருக்க, அந்த GR சுவாமிநாதன் உத்தரவு ஆவணங்களோட பிறப்பித்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஆணையர் அதிகாரிகள் ஆய்வு என்பது வேறு, நீதிபதி தனது வழக்கிற்காக ஆய்வு செய்வது வேறு. நீதிபதியின் இந்த ஆய்வு செய்ததையெல்லாம் நீங்கள் விமர்சிக்க கூடாது என்ற நோக்கத்தில் நீதிபதிகள் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார்கள். அதுபோக 2005ஆம் ஆண்டு தர்கா தரப்பில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தர்கா அருகில் உள்ள தூணில் தீபம் ஏற்ற அனுமதித்ததாக கூறப்படுகிறது. அதில் தர்கா அருகில் 15 மீட்டர் தூரத்தில் தீபம் ஏற்றலாம் என ஒப்புதல் வழங்கியதாக தனி நீதிபதி குறிப்பிடுகிறார். ஆனால் தர்காவின் எல்லை இதுவரை வரையறுக்கப்படவில்லை என தர்கா தரப்பில் ஒரு வாதம் வைக்கப்பட்டது. தர்காவிற்கு அப்பால் இருந்து 15 மீட்டர் தொலைவில் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுவரை முறையாக எல்லைகள் வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு தர்கா தரப்புல இருந்து பதில் கூறப்பட்டது. அத போக மலை உச்சியில உள்ள கல்லு தர்காவில் இருந்து 15 மீட்டர் தொலைவில் உள்ளது. ஆனால் தனி நீதிபதி அந்த தூண் 50 மீட்டர் தொலைவில் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு தர்கா GR சுவாமிநாதன் தனது உத்தரவுல 50 மீட்டர் தூரத்துலதான் அந்த கல்லு இருக்கு, அந்த தூண் இருக்கு, தீபத்தூண் என்று சொல்லப்படும் அந்த தூண் இருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு தர்கா தரப்புல சொல்றாங்க. அப்புறம் தர்கா தரப்புல மலை உச்சியில் கொடியேற்றுவது குறித்து ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட மனுவுல கொடியேற்ற கோவில் தரப்பில் கடுமையான ஆதரவுகள், ஆட்சேபனைகள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் புதிய பழக்கங்களை அனுமதிக்க முடியாதுன்னு ஏற்கனவே கோயில் நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தர்கா தரப்புல இருந்து கொடியேற்றுவாங்க. இப்போ ஒரு சில விழாக்கள்ல, இஸ்லாமிய விழாக்கள்ல கொடியேற்றுறது வழக்கம். அப்படி கொடியேற்றுறதுக்கு கேட்டப்பைய நாங்க அங்கெல்லாம் கொடியேற்றுறதுக்கு அனுமதிக்க மாட்டோம், புதிய பழக்கத்துக்கெல்லாம் அனுமதிக்க மாட்டோம்னு கோயில் நிர்வாகம் சார்பில் பதில் சொல்லிட்டாங்க நீதிமன்றத்தில் அப்படின்றத எடுத்து கூறுறாங்க. இந்த வழக்குல உத்தரவு பிறப்பித்த நீதிபதி இளங்கோவன் மனுதாரர்கள் உரிமையியல் நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அந்த உத்தரவு தான் இந்த வழக்குக்கும் பொருந்தும். ஆனால் இந்த வழக்கை விசாரணை செய்த நீதிபதி GR சுவாமிநாதன் அதற்கு மாறா உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது போக மதுரையில கள்ளழகர் திருவிழாவின் போது அழகர் வீதி உலா வருவாரு. அப்ப இஸ்லாமியர்கள் நேரடியாக சென்று அழகர் எல்லாம் வரவேற்கிறாங்க. இது மத நல்லிணக்கத்தோட இருக்கிற இந்த பூமி, இந்த மாவட்டம், இதுல எல்லாம் நீங்க இப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்றத வெளிப்படுத்துறாங்க. அப்புறம் கந்தூரி, சந்தனக்கூடு போன்றவையெல்லாம் நடக்குது, வேறு ஏதேனும் பெரிய விழாக்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள் சார்பா கந்தூரி, சந்தனக்கூடு எல்லாம் நடக்குது இங்க, ஆனா வேற ஏதாவது பெரிய விழாக்கள்லாம் நடக்குதான்னு நீதிபதி கேள்வி கேட்கிறாங்க. அப்புறம் கடந்த காலங்களில் 2 முறை தீபம் ஏற்ற முயற்சி நடைபெற்ற போது ஆட்சியர் அதனை தடுத்து விட்டார் அப்படின்னு தர்கா தரப்புல சொல்றாங்க. அதுபோக தர்கா தரப்பு வாதங்கள்லாம் அதோட முடிகிற மாதிரி இருந்துச்சு. அப்ப லஜபதி ராய் வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் அவரோட வாதத்தை தொடங்கியிருக்காரு. ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி அமர்வு இது தொடர்பாக விசாரித்த போது தொல்லியல் துறை பகுதிகளில் விதிமுறைகளை மீறி புதிய கட்டுமானங்கள் இருக்கக்கூடாது என உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. தொல்லியல் துறை அதிக அனுமதி இல்லாம அங்க எந்த நிகழ்வும் நடத்தக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதுபோக தனி நீதிபதி விஜயகுமார் பிறப்பித்த உத்தரவுலையும் விலங்குகள் பலியிடக்கூடாது, ஏனென்றால் இது தொல்லியல் துறை சம்பந்தப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாபர் மசூதி இடிப்புக்கு பின் இந்தியாவில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு அவரு ஏதோ ஒரு டெக்னிக்கலான வேட உள்ள சொல்றாரு. பாபர் மசூதி இடிப்புக்கு பின்னாடி பெரிய இந்தியால பல்வேறு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு.
இதையும் அது மாதிரி கொண்டு வந்துடாதீங்கன்ற மாதிரி சொல்றாரா என்னன்றது தெரியல. அதோட அவருடைய வாதம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. லஜபதி ராயோட வாதம் தொடர்ந்து நடைபெற்று வருது இங்க. உங்களுடைய முழு தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.